தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2024-25 தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அமைச்சரவையிலே இன்றைக்கு இளைஞர் நலம் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த துறையிலே பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுத்துறை மட்டுமல்ல, இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய செஸ்ஸை கூட தமிழ்நாட்டிலே நடத்தி மக்களை எல்லாம் திரும்பி பார்க்க வைத்த அமைச்சர் தான் நம்முடைய அமைச்சர். இன்றைக்கு இங்கே அருமை சகோதரி வீராங்கனை செல்வி அவர்கள் பேசுகிற போது, நான் சாதாரண கிராமத்தில் பிறந்து என்னுடைய தந்தை இல்லை, என்னுடைய தாய் இந்த அளவிற்கு என்னை வைத்தாலும் கூட எதிர்காலத்தில் இந்த அரசு என்னை மேலும் உலக அளவிலும் மட்டுமல்ல நேஷனல் லெவல்லையும் அந்த விளையாட்டிலே வெற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது, என்றைக்குமே நீ உலகளவிலே விளையாட்டிலே வெற்றி பெற்று தக்கப்பதை மதைக்குவதற்கு என்றைக்குமே விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் உன் வாழ்நாளிலே துணையாக இருப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதுபோல்தான் கிருஷ்ணாவாக இருந்தாலும் சரி, கீர்த்தியாக இருந்தாலும் இன்னும் இங்கே வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் இதுபோன்று நான் கடந்த கால ஆட்சியிலே நான் பார்த்ததில்லை. இது அரசியலுக்காக அல்ல, இன்றைக்கு நிகழ்வுகளாக அவருடைய பொறுப்பேற்ற குறுகிய காலத்திலேயே இந்த துறையை இன்றைக்கு எந்த அளவிற்கு எல்லாவற்றிலும் உயர்த்தாலும் கூட இங்கே நம்முடைய செயலாளர் சொல்கிற போது பொதுத்துறையிலையும் சீருடையிலையும் தான் விளையாட்டு வீரர்களுக்கு 3% அந்த ஒதுக்கீடை பணியை நியமித்திருந்தார்கள். இப்போது முதல் முறையாக வணிக வரித்துறையில் நியமித்திருக்கிறோம் என்று சொன்னார். அவர் எவ்வளவு பேர் திறமையுள்ளவர்களை இன்றைக்கு தேர்வு செய்தாலும், எப்படி அரசனுடைய வருவாய்க்கு வணிகத்துறை முதலிடத்தில் இருக்கிறதோ அதை போல விளையாட்டு வீராங்கனைகளை தேர்வு செய்து பணி நியமனம் செய்வதற்கு எங்களுடைய இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆணையிட்டு அந்த வீரர்கள் எவ்வளவு பேர் தேர்வு செய்தாலும் அதனை வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் ஏற்றுக்கொள்வோம் என்ற இந்த நிகழ்விலே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் என்பதை சொல்லி, நிச்சயமாக இன்னும் பல பேர் பல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு தமிழகம்தான். அதில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் எங்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாத சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ செல்வங்கள், வீரர்கள், வீராங்கனைகளை என்றைக்கும் உங்களுக்கு ஒற்ற துணையாக உறுதுணையாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் இருக்கிறார். உங்கள் திறமையை என்றைக்கும் இந்த நாடு முழுவதும் பாராட்டக்கூடிய அளவிலே பதக்கங்கள் பெறுவதற்கு அவர் உங்களை வழிகாட்டுவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.